சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நாம் இப்போ இருக்கிறது பம்பா நதிங்க, சபரிமலையோட பம்பா நதியில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சுங்க. பம்பா நதியில் கங்கை போல புண்ணிய நதியாக பம்பையில் நீராடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்காக சபரிமலைக்கு மலையேறி போக போகிறோம். அடுத்த வீடியோ ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். போனபடியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஈரோட்டிலேருந்து கோட்டை வரைக்கும் ட்ரெயினில் வந்திருந்தோம். அப்புறம் கோட்டையில் இருந்து பஸ் மூலியமாக எருமையிலேருந்து பேட்டை சொல்லிவிட்டு அங்கே எருமையிலேருந்து பஸ் மாறி பம்பை வரைக்கும் வந்திருந்தோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம சபரிமலையில் குளிச்சாச்சுங்க, ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம பம்பையில் குளிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்டு இங்கேருந்து நடந்து படியேறி அது இருமுடி கட்டிட்டு போக போகிறோங்க. இருமுடி வந்து நம்ம வீட்டில் கட்டல, இங்கே வந்து பம்பாவில் இந்த திருவாங்கூர் தேவஸ்தானம் மூலியமாக கட்டக்கூடிய இருமுடி பகுதியில் கட்ட போகிறோம். இது ஒரு ஆளுக்கு வந்து மொத்தம் 300 ரூபாங்க. நம்ம இங்கே இருமுடி கட்டிட்டு கன்னிமூல கணபதி, ஆஞ்சநேயர் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏறி போக போகிறோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா கன்னிசாமி இனியதேவி வந்திருக்காங்க. அவங்களை கூட்டிகிட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வாங்க போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். பம்பா நதியிலிருந்து சபரிமலைக்கு இப்போ பயணம் தொடங்க போகுது. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலையில் பம்பைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குங்க. ஒரு பேக் வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பேக்கில் வைக்கிறதா இருந்தால் இங்கே வச்சுட்டு போய்க்கலாம். இது நம்ம வந்து சபரிமலையில் ஐயப்பனை தரிசனம் பண்ண நம்ம கிளம்பியாச்சு. நம்ம குட்டிசாமி கன்னிசாமியும் தயாராகிட்டாங்க. இங்கே டோலி இருக்குது பாருங்கள். டோலி பேசுகிறதா இருந்தால் இங்கே பேசிக்கலாம். ரேட் போட்டிருப்பாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து பேசிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம படியேற ஆரம்பிச்சாச்சுங்க, மலையேற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பம்பா நதி. ஓம் சுவாமியே சரணமையப்பா. பம்பா நதி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் ரூம் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அன்னதானம் போடுவாங்க. திருவாங்கூர் தேவஸ்தானம் சார்பாக அன்னதானம் நடக்கும். சாப்பிட்டு வந்துக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து ஃபுட்டு கொண்டு வந்ததுனால நம்ம மேலே போய் சாப்பிடலாம். இதுதான் இருமுடி கட்டி நிறைய மண்டபங்க. நம்ம வீட்டில் இருமுடி கட்டாதவங்க வந்து இங்கே இருமுடி கட்டிக்கலாம். ஒரு இருமுடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. அங்கே வந்து பில் பே பண்ணி வாங்கிட்டு வந்து நான் வந்து இங்கே இருமுடி கட்டிக்கிட்டு ஐயப்பர் பாரு நெய்த்தேங்க எடுத்துகிட்டு இருமுடி கட்டிக்கிட்டு போய்க்கலாம். சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இருமுடி நிறைகட்டு மண்டபத்தில் இப்போ இருமுடி கட்ட போகிறோங்க. 3 பேர் இருமுடி கட்டிட்டு போக போகிறோம். ஒரு ஆளுக்கு 300 ரூபா, 3 பேருக்கு 900 ரூபா வாங்கிட்டு இருமுடி கட்டிட்டு இங்கேருந்து நம்முடைய ஐயப்பனை பார்க்கக்கூடிய தரிசனத்தை நம்ம கிளம்ப போகிறோம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்ம சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேக் அவுட் புக் பண்ணலைங்க. இங்கே வந்து ஆதார் கார்டு காட்டினாலே நம்ம ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணிட்டு ஒன்று அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்சம் விதிமுறை தளர்த்திருக்காங்க. வாங்க நம்ம ஐயப்பனை தரிசனம் பண்ண சபரிமலை ஏறி போகலாம். பந்தல ராஜாவோட கோயில். டைம் இப்போ மதியம் 2:30ங்க. மலையேற ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை மணிக்கு மலை ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறத மலைக்கு போய் பார்க்கலாம். சுவாமி ஐயப்பன் தேவதி அட்டென்ஷன் ப்ளீஸ். பார்த்தீங்கன்னா 3.4 கிலோமீட்டருங்க இங்கேருந்து சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு. நாம் இப்போ நீலிமலை பாட்டம் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து மலையேற ஆரம்பிக்கிறோம். 400 மீட்டரில் டாய்லெட் இருக்குங்க. 400 மீட்டரில் அப்புறம் மெடிசன் இருக்குது. 200 மீட்டரில் வந்து வாட்டர் இருக்குது. எல்லாம் போர்டு அங்கே வச்சுருக்காங்க. ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சாமி சரணம்.
நாம் ஐயப்பனை சபரிமலை தரிசனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 மலை இருக்குங்க. ஒன்று நீலிமலை, இன்னொன்று அப்பாச்சிமேடு. இப்போ நீலிமலை பாட்டம்லேருந்து டாப்புக்கு வந்துட்டோம். அடுத்து நீலிமலை இறங்கினோடனே அப்பாச்சிமேடு வந்துடுங்க. அப்பாச்சிமேடுக்கு அப்புறம் சரவத்தி. அப்புறம் அப்படியே நம்ம மரக்கோட்டம் வழியாக ஐயப்பன் தரிசனம் பண்ணுறதுக்கு நடப்பந்தத்துக்கு போயிடுவோம். வாங்க நம்ம இனிய தேவி பாருங்கள், வாட்டர் பலூன் சாப்பிட்டுருக்குறாங்க. நாம் இப்போ நீலிமலை டாப் ரீச் பண்ணிட்டோங்க. கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளுமே இருக்குங்க. ஜூஸ் கடை, ஃப்ரூட்ஸ் கடை, டீ ஸ்டால், பஜ்ஜி போண்டா எல்லாமே கிடைக்குது. மெடிக்கல் சென்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய அந்த சென்டர் எல்லாமே வந்து ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் ஒரு வச்சுருக்காங்க. அங்கங்கே இலவச மூலிகை குடிநீர் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து அப்பாச்சி மேடம் வெதனால் தாண்டி அப்பாச்சி மேடு சுவாமி சரணம் உண்ட வழிபாடு 5 ரூபா. பம்பைக்கு சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. அப்பாச்சி மேடு டாப் ரீச் பண்ணிட்டாங்க. நல்ல க்ரௌட் இருக்கு. வாங்க நம்ம அப்படியே வாட்டர் மெலன் சாப்பிட்டு நம்ம சபரிமலை யாத்திரையை தரிசனம் கண்டினியூ பண்ணலாம். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம அப்பாச்சி மாடு டாப் பண்ணிட்டோங்க. இன்னும் நம்ம சபரிமலை ரீச் பண்ணுறதுக்கு 2 கிலோமீட்டர் இருக்குது. ஐயப்பன் பாருங்கள், நல்லா கோல்டெல்லாம் ஜொலிக்கிறார் சூப்பராக. கடைகளில் ஒன்றும் பஞ்சமே இல்லைங்க. ஹோட்டல் ஆரிய பவன், ஃப்ரெஷ் ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்குது. சாமி சரணம். நாம் இப்போ அப்பாச்சி மாடு ரீச் பண்ணியாச்சுங்க. டாப் வந்துட்டோம். கடைகள் நிறைய இருக்குது. நாம் இப்போ சபரிமலை ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம கன்னிசாமி வந்து இங்கே தான் அம்பு குத்தி அக்கௌண்ட் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இலவச மூலிகை குடிநீர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வேணாலும் கிளாஸில் குடிச்சிக்கலாம், இல்லைனா நம்ம வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தோம்னா வாட்டர் பாட்டிலையும் ஃபில் பண்ணிட்டு போய்க்கலாம். வாங்க நம்ம போய் அடுத்தது சபரிமலத்தில் நம்ம கன்னிசாமி இனியா தேவியோட அம்பு குத்தி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம குழந்தைகளை கூப்பிட்டு வந்தோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே டேக் கொடுக்குறாங்க. அது வந்து நேமும் நம்மளுடைய ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துட்றாங்க. அது குழந்தையோட கையிலேயே இருக்கும். இதை குழந்தை மிஸ் ஆகிட்டாங்கன்னா இதை பார்த்துட்டு கால் பண்ணி நம்மளை கூப்பிட்டுருவாங்க. அதுக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சபரிமலத்தில் சரம் வழிபாடுன்னு இருக்குங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சரம் அர்ச்சனா. நம்ம அங்கே அம்பு வாங்காமல் வந்தோம்னா இங்கே அம்பு வாங்கி குத்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி எரிமலையிலே பார்த்தீங்கன்னா பேட்டை சொல்லிட்டு அம்பு வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் அந்த அம்பு எடுத்து இப்போ நம்ம குத்தலாம். சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. வாங்க அம்பு குத்த போகலாமா? வேண்டா வேண்டா. பிளாக் தரோடு చెని కూర్చుండా சபரிபீடம்.
சாமியே சரணமையப்பா. டைம் இப்போ 4 மணி ஆகுதுங்க. நம்ம 2:30 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். 1.5 மணி நேரத்தில் அந்த சபரிமலை செட்டுக்கு வந்துட்டுங்க. செட்டில் போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் இது ரூட் பிரியும். அது வந்து லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா நம்ம டக்குன்னு சாமி பார்த்தலாம். ரைட் சைடில் போயிட்டாங்கன்னா நமக்கு பட்டியில் போய் உட்காந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். சாமி சரணம். நாம் இப்போ சரங்குத்தி ரீச் பண்ணிட்டோம். ரைட் சைடில் பண்ணோம் சரங்குத்திங்க. அந்த பட்டி போட்டிருப்பாங்க, அது வழியாக போகிற திருப்பதி மாதிரி அடிச்சு விடுவாங்க. லெஃப்ட் சைடில் போனோம்னா மரக்கோட்டம். அதை போனோம்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம நடப்பந்ததுக்கே போயிடலாம். வாங்க நம்ம வந்து ஸ்பெஷல் என்ட்ரி யூஸ் பண்ணி நம்ம மரக்கோட்டை வழியாக சபரிமலை ஐயப்பன் தரிசனம் பண்ண போகலாம். போலீஸ்கார் யாராவது கேள்வி புத்தகம் ரொம்ப 5 மணி நேரம் 3 மணி நேரம் முந்தைய உதாரணம் மெசேஜ் கொடுத்தீங்க. இல்லை தண்ணி நம்ம அந்த மரக்கோட்டை வழியாக கேட்டோங்க. அதை வந்து யாருமே லோ பண்ணலையாம. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சரங்குத்தி வழியாக தான் செட்டு வழியாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் செட்டு அடைக்காம விட்டாங்கன்னா சீக்கிரம் போயிடலாம் நடப்பந்ததுக்கு. செட்டு அடிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ சரங்குத்தியில் செட்டு வழியாக போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சபரிமலையை ஐயப்பனை ரீச் பண்ணுறதுக்கு 1.4 கிலோமீட்டருங்க. மிளகா பச்சி போட்டுட்ருப்பாங்களாட்டு இருக்குது. வாசனை சூப்பராக இருக்குது. சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம பழைய சரங்குத்தி ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணுங்க. இப்போ மலை ஏறிட்டோம். அடுத்து மலை இறங்க போகிறோம். சரங்குத்தி மலையை அந்த பக்கம் போயிருந்தோம்னா ஒரு 600 மீட்டரில் நம்ம நடப்பந்து ரீச் பண்ணியிருப்போம். இப்போ கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. கடைகள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நேந்திர பழம் பாருங்க இருக்குது. லெமன் சோடா, ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே செல் பண்ணிகிட்ருக்காங்க. சபரிமலை நடப்பதை ரீச் பண்ணுறதுக்கு 800 மீட்டர் இருக்குங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா தை 3 ஜனவரி 17 2026. இன்னும் 2 நாளில் சபரிமலையோட நட சாத்திடுவாங்க. ஓரளவு கூட்டம் இருக்குங்க. நான் ஒன்றும் கோதும் மண்டோட டைம் இப்போ 4:40 ஆகுதுங்க. நம்ம சரங்குத்தியில் இப்போ அட்டி போட்டு விட்டுருக்காங்க. கேட் போட்டு அந்த கேட் வழியாக ஃபுல்லாக விட்டுட்ருக்காங்க. க்ரௌடு ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 500 மீட்டரில் நடப்பந்தத்தை ரீச் பண்ணிடலாம். டைம் இப்போ 5:12 ஆகுதுங்க. நாம் நடப்பந்த பக்கத்தில் நெருங்கிட்டோம். சாமி கொஞ்சம் தூரம் சாமி. ஐயப்பனை தரிசனம் பண்ண இன்னொரு 400 மீட்டர் நம்ம போகணுங்க. சாமிகள்லாம் படிப்பு உட்கார சொல்லியிருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கியூ இங்கே இருக்குது. இந்த கியூ தாண்டி அவங்க முன்னாடி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரளா போலீஸில் வந்து ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அதில் உட்கார சொல்கிறாங்க. யாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க.
6 மணி நேரம் 45 நிமிஷம் கழிச்சு நடப்பதை ரீச் பண்ணியிருக்கோம். நல்ல கூட்டம். அடுத்து போய் நம்ம 12ஆம் படி இருக்கு ஐயப்பன் தரிசனம் பண்ண போகிறோம். டைம் இப்போ 9 மணி ஆகுதுங்க. நம்ம வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நடப்பந்த ஓப்பன் பண்ணல. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. டைம் இப்போ 11:30 ஆகுதுங்க. நம்ம 2:30 மணிக்கு வந்து பம்பையில் மலையேற ஆரம்பித்தோம். இப்போ 11:30ங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரங்க. 9 மணி நேரம் நம்ம சாமி பார்க்க முடியலைங்க. சரியான கூட்டம். அதாவது படிப்பூச்சிக்காக வந்து ஒரு 2 மணி நேரம் நட சாத்தியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஃபுல்லாகி போச்சுங்க. நம்ம சரங்குச்சிலேருந்து கியூவில் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடவந்ததுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-7:30 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஆச்சுங்க நடவந்ததுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 11:30 மணிக்கு தான் நம்ம இருமுடியை வச்சுட்டு 18ஆம் படி ஏறினாங்க. ஆனால் நட வந்து 10 மணிக்கு நட சாத்திட்டாங்க. அதனால் வந்து சாமி தரிசனத்துக்கு நமக்கு அலோவ் பண்ணல. நம்ம சாமி தரிசனம் பண்ணாமல் 18ஆம் படி மட்டும் ஏறி கோயிலை சுற்றிட்டு இப்போ வெளியே வந்துருங்க. வந்து டின்னர் முடிச்சாச்சு. இப்போ நம்ம தூங்க தான் போகிறோம். காலையில் வந்து 3:30க்கு ஐயப்பர் தரிசனம் திறப்பாங்க. அது வந்து சாமி தரிசனம் பண்ணாட்டு இங்கேயே தூங்கிட்டு காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ தான் நம்ம மலையில் கீழே இறங்க போகிறோம். சிறப்பான இதாக தான் இருந்துச்சுங்க 18ஆம் படி இருந்தது. ஆனால் கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இவ்வளோ கூட்டம் இருக்காதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனவரி 17ங்க, காணும் பொங்கல். அந்த நாள் நிறைய தடவை வந்திருக்கோம். இந்த நாளில் கூட்டம் பெருசாக இருக்காது படிப்பூச்சிக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. நல்லபடியாக நம்ம 18ஆம் படி ஏறிச்சு. நாளைக்கு காலையில் ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் சபரிமலையிலேருந்து பம்பைக்கு போகலாம். இப்போ போய் நம்ம தூக்கிட்டு காலையில் உங்களுக்கு மீட் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். சாமி சரணம். நைட்டு 12 மணி ஆயிடுச்சிங்க. கூட்டம் பாருங்கள், இன்னுமே அதே அளவு கூட்டம் ஏறிட்டு இருக்காங்க. கியூ வந்து பார்த்தீங்கன்னா பம்பை வரைக்குமே போயிடுச்சிங்களாமாங்க. பம்பையிலேருந்து கியூ நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நடமந்தம் ரொம்ப பிஸியாக இருக்குது. இப்போ நிறைய சாமிகள் தூங்கிட்டாங்க. அப்பம் அரவண பிரசாதனோட கவுண்டர் இங்கே இருக்குங்க வரிசையாக. ரொட்டியும் அப்பம் பார்த்தீங்கன்னா 45 ரூபா, அரவண பிரசாதம் 100 ரூபா. பெட்டியை வாங்கும்போது 10 நம்பர் வாங்கினா 1010 ரூபாங்க. அப்படி பண்டலாக கொடுத்துருவாங்க. அப்படி நெய் கொண்டதுக்கு பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 18ஆம் படி, 18ஆம் படி நெய்குண்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா அரவண பிரசாத கவுண்டர். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பிரசாதம் சக்கரை பாயாசமும் வெண்பொங்கலும் சேல் பண்ணுவாங்க. 25 ரூபா. எல்லாமே இந்த கவுண்டர்லேயே இருக்குது. நாம் இன்றைக்கி இங்கே தான் தூங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் தேங்காய் எரி குண்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த அரவண பிரசாத கவுண்டர் இருக்கும். இங்கே தான் வந்து இன்றைக்கி நம்ம தூங்க போகிறோம். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் கீழே போகலாம். சிறப்பாக சாமி தரிசனம் பண்ணி வச்சுங்க. காலையில் 5 மணி ஆகுது. நம்ம 4 மணிக்கு கியூ வந்தோம். 18ஆம் படி ஏறிட்டு சுவாமியை ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சுங்க. சூப்பராக இருந்த தரிசனம். சாமி சரணம்.
சாமியே சரணம் ஐயப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ 5:30 ஆகுதுங்க. சூப்பர் தரிசனம் பண்ணியாச்சு. காலையில் வந்து திரும்ப 18 படி ஏறிட்டு சுவாமி ஐயப்பன் தரிசனம் பண்ணிட்டோம். செம்மையாக இருந்ததுங்க. வாங்க அப்படியே நம்ம பிரசாதம் வாங்கிட்டு கீழே போகலாம். அப்படி கீழே போகிறப்ப மீதி டீட்டெயிலாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டல் ஆரியாஸ். ஓகே சாமி, நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆரியாஸுங்க. நைட்டு வந்து எதாவது சாப்பிட்டோம். ஒரு 11:30 மணிக்கு கூட பார்த்தீங்கன்னா நல்லா சுட சூப்பராக கொடுத்துட்டு இருந்தாங்க. இட்லியும் நைட்டு வெஜ் பிரியாணி சூப்பராக இருந்தது. இப்போ வெஜ் பிரியாணி இட்லி தான் வாங்க போகிறோம். வாங்கி சாப்பிட்லாம். காயின்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. நெய் தேங்காய் கொண்டோம் நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு சூப்பராக. அப்படியே 18ஆம் படி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அரவண பிரசாதம் வாங்குறதுக்கு நல்ல கூட்டம் இருக்குங்க. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:40ங்க. இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை. தை 4ஆம் தேதி. நாளைக்கு கோயில் நட சாத்திடுவாங்க. ஓகே சாமி, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, 12 மணி ஏறிச்சு, எல்லாமே சாப்பிட்டு முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அரவண பிரசாதம் வாங்குறதுக்கு தான் கியூ நின்றுட்டுருக்கோம். நல்ல கூட்டமாக இருக்குது. அரவண பிரசாதம் வாங்கிட்டு நம்ம பம்பைக்கு நடந்து போகலாம் இங்கேருந்து. அப்புறம் நெய் இருக்குங்க, அபிஷேக நெய் வந்து சேல் பண்ணுவாங்க. பாக்கெட் வந்து 100 ரூபா, அதையும் வாங்கிட்டு போகலாம். நாம் ஐயப்பனோட அபிஷேக பிரசாதமான அரவண பிரசாதம் வாங்கிட்டோம். நல்ல கூட்டங்க. வாங்க அப்படியே போயிட்டு நம்ம அபிஷேக நெய் வாங்கிட்டு கீழே இறங்கலாம் பம்பைக்கு. சாமி சரணம். 18ஆம் படிக்கும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும், மராமத் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி. இங்கே வந்தீங்கன்னா ஐயப்பரோட அபிஷேக நெய் கிடைக்கும். 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் பாக்கெட் வந்து 100 ரூபாங்க. நல்லா சுடவே நம்மளுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துட்டு வச்சுருப்பாங்க. வாங்கிக்கலாம் நம்ம போய் யூஸ் பண்ணுறதுக்கு. ஐயப்பனோட அபிஷேக நெய். நாம் ஐயப்பரோட அபிஷேக நெய் வாங்கிட்டேங்க. 100 கிராம் 100 மில்லி வந்து 100 ரூபா. ஓகே சாமி, நம்ம ஐயப்பர் சிறப்பு தரிசனம் பண்ணியாச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரவண பிரசாதமும் வாங்கியாச்சு. அப்புறம் அபிஷேக நெய்யும் வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்பைக்கு கிளம்பிட்டோம். வாங்க பம்பைக்கு போகலாம். இங்கே பாருங்கள், மகரஜோதி கெஸ்ட் ஹவுஸ். இங்கேயும் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஆனால் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான். ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை காலையிலைங்க. கூட்டத்தை பாருங்கள். இன்னுமே 18ஆம் படி ஏறதுக்கு சரியான கூட்டம் இருக்குது நடப்பந்தத்தில். சாமி சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. இங்கே பாருங்கள், இதுதான் நடப்பந்தத்தோட என்ட்ரன்ஸு. நல்ல கூட்டம். காலையில் 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம பின்னாடி இப்போ இந்த போர்டுக்கு பின்னாடி பார்க்குறது தான் பொன்னம்பலம் எடுங்க. அங்கே தான் வந்து மகரஜோதி ஏற்றுவாங்க. சாமி சரணம். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி ஆகுதுங்க. நாம் இப்போ மரக்கூட்டம் அந்த ஏரியாவில் வந்து இப்போ இறங்கி நடந்து கீழே போயிட்டுருக்கோம் பம்பைக்கு. இறங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் இருக்குது.
வரும்போது இந்த வழியில் தான் வரலான்னு கேட்டோம். அந்த போலீஸ்கார அலோவ் பண்ணதுனால நம்ம அவளை சுற்றி போய் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. நேற்று மதியம் 2:30க்கு மலையேற ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை 2:30க்கு ஏறி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி தான் கீழே இறங்குறோம். எப்படி கீழே இறங்கி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 மணி 10 மணி பக்கம் ஆயிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு சமீபத்தில் நின்ன கியூ நின்ன டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரங்க. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. டைம் இப்போ 9:30 ஆகுதுங்க. நம்ம பம்பை ரீச் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ் கேட்கட்டோம்ல அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. பம்பைக்கு போயிட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். நாம் இப்போ ஆஞ்சநேயர் கோயில் இருக்கிற மண்டபத்தில் உண்டுங்க, ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆடிட்டோரியம். இங்கிருந்தால் நம்ம ஆதார் கார்டு கட்டிட்டு உள்ளே போனோம். இங்கே ரீச் பண்ணிட்டோம். இருமுடி கட்டு நிறைய மண்டபத்தில் காலையில் 9:30 ஆகுதுங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நேற்று நான் போகிறப்ப ஓரளவு கம்மியாக தான் கூட்டம் இருந்துச்சு. இப்போ நல்ல கூட்டம் இருக்குது. கோயிலை பார்த்தீங்கன்னா நல்ல வைப்ரேஷனில் இருக்குங்க. செம்மையான கூட்டமாக இருக்குது. சாமியே சரணம் ஐயப்பா. நம்ம பம்பை ரீச் பண்ணிட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுதுங்க. அடுத்து நம்ம இங்கேருந்து பஸ் மூலியமா கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஈரோடு வரைக்கும். நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ட்ரெயின் விளாக்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் விளாக். சபரிமலை ஐயப்பன் தரிசனம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ ட்ராவல் பண்ண போகிறதுனா S3 கோச்சு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போயே ஜாம் பேக்டுங்க. நம்முடைய ஸ்லீப்பர் கிளாஸில் கூட நிறைய பேசஞ்சர் ஏறிட்டாங்க. இப்போ தான் நம்ம சீட்டை காலி பண்ணி வந்திருக்கோம். வாங்க ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சீட் 4 and 5ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்.